ஓகே மேம். திருச்சிற்றம்பலம். லதாமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதை ஆஃப் பண்ணிருங்க. திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிலார் பெருமான் குருபூசை தினத்தினைவு. அடுத்த தலைப்பாக நமக்கு இருப்பது பொய் அன்புக்கு எட்டாத பொற்பொது என்கின்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே திருமதி பரமேஸ்வரி அம்மா அவர்கள் தம்முடைய பதிவினை பதிவு செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களை இரு கரம் கூப்பி வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்கள் தம்முடைய பதிவினை இப்போ பதிவு செய்வார்கள். இருவரும் பேசி அமர்ந்த பிறகு நம்முடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யலாம் என்பதனையும் நான் இங்க சொல்லிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அம்மா, நீங்க பேசலாம். உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அன்பு எனும் பிடியில் அகப்படும் எம்பெருமான் அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் ஒரு சொக்கநாத பெருமானின் திருவருளையும் குருமகா சன்னிதானங்களின் குருவருளையும் நம்மை இன்னறியில் தொடர்ந்து செலுத்தும் ஞானாசிரிய பெருமக்களின் திருவடிகளையும் என் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமக்கெல்லாம் தூண்டுகோலாய் நின்று செயல்படும் சசிபிரியா அம்மையார் அவர்களையும் இதில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். பொய் அன்புக்கு எட்டாத பொற்பது. நமக்கு சேக்கிலார் பெருமான் தன்னுடைய ஆனாய நாயனார் புராணத்துல இந்த வரக்கூடிய மெய்ப்பொருள் மெய்மொழி இருந்தது. இறைவன் பேர் அன்பு வடிவினன், பேர் அறிவு வடிவினன், பெருங்கருணையாளன் என்றெல்லாம் நமக்கு சாத்திரங்களும் திருமுறைகளும் காட்டுகின்றன. எது அறிவுடையதோ அது கருணை உடையது. அறிவின் வெளிப்பாடு கருணை. இறைவன் பேர் அறிவினன், அதனால அவன் பெரும் கருணையாளர். அந்த கருணைக்கு காரணம் உயிர்கள் மீது கொண்ட அன்பு, இச்சை. அதனால அந்த உயிர்கள் எல்லாம் துன்பம் நீங்கணும், இன்பம் பெறணும் என வைத்த தயை. அதனாலதான் அன்பே சிவம்னு மறைகள்லாம் நமக்கு காட்டுகின்றன. உயிர்கள் இன்புறு நிலையை பெறுவதற்கு அடிப்படை இறைவனிடத்து செய்யும் அயரா அன்பு. இறைவன் செய்து வரும் கைமாறு கருதாத உதவியை நினைந்து நினைந்து உள்ளம் நெகிழ்ந்து அன்பு ஊற்றெடுத்து பெருக, அது கண்ணீராக பெருக, அதில நனைந்து வாய்க்குளறி சொல் தடுமாறி அருளாளர்கள்லாம் பேரன்பு கொண்டு நிற்பார்கள்னு நமக்கு சேக்கிலார் பெருமான் நிறைய இடங்கள்ல புராணங்கள்ல காட்டுகின்றார். இதையே நமக்கு திருமறைக்காட்டுல ஆண்ட அரசும் சிவக்கன்றும் திருமறைக்காட்டுல இருந்த பொழுது அன்பர் ஈட்டம் களி சிறப்ப ஆண்ட அரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம் பெருமான் முன்பு பணிந்து போற்றி இசைத்து பரவி மொழி மாலைகள் பாடி என்பு கரைய உள் உருகி இறைஞ்சி திருக்கோயில் அணைந்தார் அப்படின்னு காட்டுறாரு. இறைவனுடைய திருவடிக்கு மெய்யன்பு உடைய அடியவருடைய செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நமக்கு சேக்கிலார் பெருமான் நிறைய இடங்கள்ல காட்டியிருக்கின்றார். அந்த இடையரா அன்பே, இறைவன் திருவடிக்கு கொண்ட இடையராத அன்பே நமக்கு பேரன்பை பெறுவதற்குரிய வழிங்கிறத நமக்கு திருவருட்பயன்ல இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அது. இந்த இடையரா அன்பே நமக்கு பேரன்பை பெற்றுத்தரும், அதுவும் இன்றே பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நமக்கு திருவருட்பயனில் காட்டியிருக்கின்றார். மறவாமை காரணம். அந்த மறவாமை காரணமாக தோன்றுவது அன்புற காரியம். அன்பு செய்ததுன்ற காரணத்தால அரண் கடல் செல்லுதல்ன்ற செயல் நிகழ்ந்தது. கண்ணப்பன் என்ற நாமம் பெற்றவர் நாயனார், கண்ணப்ப நாயனார் கண்ணப்பன் நாமம் பெற்றதோடு மாறிலாய் என் வளத்தில் நிற்கன்னு அருள் பெற்ற கண்ணப்ப நாயனார் காலத்தி மலையில ஏறும் பொழுது நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறின்னு சேக்கிலார் பெருமான் காட்டுவார்.
இந்த காலத்தி மலையில ஏறும் பொழுது நாணனும் கண்ணப்ப நாயனாரோட அன்பும் முதல்ல காலத்தி மலையில ஏறியதான். அதன் பின்னாலதான் தாமும் கண்ணப்ப நாயனார் தாமும் 36 தத்துவங்களை கடக்கக்கூடிய அந்த படிமுறையில பெருகு சோபானம் ஏறி எதற்கு ஆணையாம் சிவத்தை சார இறைவனது திருவடியை சார்வதற்காக நானும் கண்ணப்ப நாயனாரோட அன்பும் முன் செல்ல தானும் பின் சென்றார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் காட்டிவிட்டார். மொய்காட்டும் இருள் வாங்கி முகம் காட்டும் தேர் இரவி மெய்காட்டும் அன்புடைய வில்லியார் தனிவேட்டை அப்படின்னு காட்டுறாரு. இந்த பொய் இருள் நீக்க தன் முகம் காட்டும் சூரியனை போல தன்னுடைய மெய்யன்பை காட்டும்படியாக கண்ணப்ப நாயனார் காலத்தி மலை ஏறுகின்றார் அப்படின்னு காட்டுறார். முன்சே தவத்தின் ஈட்டம் முடிவில்லா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட முத்திரையில் செய்த தவம் சரிய கிரிய யோகன்ற அந்த தவத்தினே நமக்கு அந்த தவத்தினால பெருமான் மீது கொண்ட அன்பு வெளிப்படும்படியாக காலத்தி மலை ஏறினார் என்று கண்ணப்ப நாயனார் புராண வரலாறுல பாக்குறோம். இது ஆனாய நாயனாருடைய புராணம். ஒரு நாயனாருடைய நாடு ஊரெல்லாம் காட்டும் பொழுதே சேக்கிழார் பெருமான் அது மேன்மை பொருந்திய மலநன்னாடு மங்களமானது மங்கள திருமங்கலமாகிய ஊர் ஒப்பில் பெருங்குடி தப்பில் வளம் பெருக்கி அந்த அவர் பிறந்த ஆயர் குலமே விளக்கிட வந்து உதயம் செய்தார் ஆனாய நாயனார் காட்டுறார். இந்த ஆயர் குலமே விளங்கும்படியாக வந்து உதயம் செய்தவர் ஆனாய நாயனார் அப்படின்னு காட்டுறாரு. அவருடைய விருப்பம் என்னன்னா தூய சுடர் திருமேனி அணிவதே விருப்பம். வாயில் மெய்யின் வழுத்து அஞ்செழுத்துன்ற அந்த நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்றார் போல அதையே வழுத்தி இருக்கக்கூடிய வாய். மனதில் பேயுடன் ஆடு பிரானடி அல்லாது வேறு பேணாதவர். அப்படி வாக்கு காயம் மனம்ன்ற முக்கர்ணங்களாலையும் பெருமானது திருவடியையே பேணி நின்றவர். அவருடைய குணநலன்களை எடுத்து காட்டும் பொழுது கன்றுகள் பால் கறக்கக்கூடிய அவர் பசுக்களை மேய்த்த குலம். பால் கறக்கக்கூடிய பசுக்கள், கருவுற்று இருக்கும் பசுக்கள், பால் கறத்தல் மாறிய பசுக்கள், புனிற்று பசுன்னு அவையெல்லாம் தனித்தனியே நீர் பருகவும் அந்த தொழுவங்களில் அடைக்கிறது இதெல்லாம் அதை தனித்தனியே பார்த்து அது அதற்கு உரிய அந்த முறைப்படி அதை செய்தாராம். அதனால அந்த குலமே பெருகி நின்றது. ஆணேற்று கூட்டம் பெருகி நின்றது. இப்படி ஆவின் பசுக்குலத்தினுடைய பெருமையை உள்ளபடி உணர்ந்து இருந்த அந்த பெரிய பெருந்தகையார்ந்து நமக்கு சண்டேச நாயனார் புராணத்துல சிறிய பெருந்தகை அப்படின்னு சொல்லி காட்டுவார். இந்த ஆனாய நாயனார்ல பெருந்தகைன்னே காட்டுகின்றார். அவரு அந்த ஆயர் குலங்களை எல்லாம் பெருகி நின்ற பொழுது தன்னுடைய பெருமானடி திருவடியில அன்பும் நீங்காதவராக புல்லாங்குழல் இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய செயலையும் மேற்கொண்டு வருகின்றார். இதை காட்டும் பொழுது ஆனாய நாயனார் புராணத்துல சேக்கிழார் பெருமான் அந்த புல்லாங்குழல் செய்யக்கூடிய முறை உயர்ந்த மூங்கிலும் இல்லாம இளைய மூங்கிலும் இல்லாம நடுநிலை பருவத்துல இருக்கக்கூடிய மூங்கில அதுல நுனியை அடியை வெட்டி நடுப்பகுதியை ஓராண்டு நிழல்ல உலர்த்திய பின் புல்லாங்குழல செய்ய வேண்டும். அப்படி செய்த அந்த இசைக்கருவியை கொண்டு 5 எழுத்தை நாதமாக கொண்டு சுரவரிசையில கூட்டி இசைத்து பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது ஒரு நாள் தன்னை எப்படி அலங்காரம் செஞ்சுக்கிட்டாருன்னா ஆனாய நாயனார் மயிரினை கோதி தூக்கி மேலே கொண்டையாக முடித்து கட்டி அந்த கொண்டையில நறுமலர் மாலைகளை எல்லாம் சுற்றி தன்னுடைய காதலையும் வெண்காந்தல் மலர்களை சொருகி நெற்றியில திருநீற்று கோலம் அணிந்து கொண்டாராம். அது எப்படின்னா கண்டோர்கள் கண் பயன் அடையும்படியாக கண்டவர்களுடைய கண்ணால் பெற்ற பயன் அந்த திருநீற்று கோலத்தை அணிந்திருப்பதை பார்த்தல். அதனால அவர் திருநீர் அணிந்து நின்றார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். மார்புல திருநீற்று கோலம் அறையில மர உரி தரித்து கொண்டு இப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு ஆணிரைகளை மேய்க்க புறப்பட்டு போகின்றார். கொன்றை மரத்தை அடியில போய் நின்று பொழுது அங்கு அந்த கொன்றை மரத்துல இருந்து தொங்கக்கூடிய நீண்ட சரக்கொன்றைகளை பார்க்கின்றார். அதை பார்த்த உடனே அவருக்கு திருச்சடை அதுல எம்பெருமானுடைய திருச்சடையில் இருக்கக்கூடிய அந்த சரக்கொன்றைகளை அவருக்கு அந்த நினைவு தோன்ற பெருமான் மேல் கொண்ட அன்பால ஒன்றிய சிந்தனையில இசைத்தை பாட ஆரம்பிக்கின்றார். என்பெல்லாம் உருகும்படியாக அந்த புல்லாங்குழலோட அழகிய மணித்துளைவாய அஞ்செழுத்தே உள்ளுரையாக கொண்டு இந்த புல்லாங்குழல்ல அடிநாதமாக இருந்தது 5 எழுத்து.
அந்த ஐந்தெழுத்தையே அடிநாதமாக கொண்டு இசைத்து பாட அந்த மதுரை வாயை கேட்ட அளவில் அந்த இருந்த பசுக்கூட்டங்களை எல்லாம் தாங்க மேயணுங்கிறதை மறந்துருது. கன்று குட்டிகள் எல்லாம் தன்னுடைய தாய்ப்பால்ல இருந்து முளையில இருந்து பால் குடிக்கணுங்கிறதை மறந்துருது. அது போக கீழ் உலக நாக உலகத்தில் உள்ள நாகர்களும் மேல் உலகத்தில் உள்ள வானவர்கள்லாம் தங்களுடைய விமானங்கள்ல ஏறி அந்த இசையானது எப்படி அன்பை அடைப்பதற்கு தாழ் இல்லையோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற போல அந்த அன்பானது இசையாக வெளிப்பட அந்த இசையை கேட்ட எல்லா கீழ் உலகம் மேல் உலகம் இப்படி எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களும் அங்க வந்து தங்களுடைய விமானத்துல ஏறி வந்து ஆனா நான் இசை வாசிக்க புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள். அப்படி மெலிவாரும் தங்களுடைய பகையெல்லாம் நீங்கி தங்களுடைய இசை இன்பத்துல மூழ்கி நின்றார்கள். இதை காட்டும் பொழுது பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாலும் புலன் கரணமேவி ஒன்றாயினவால் மொய் வாச நறுங்கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் இசை வைத்த திருக்குழல் வாசனை உருக்க அப்படின்னு கேட்டாரு. அதாவது நம்ம நிற்பன சரிப்பன இயங்கக்கூடிய உயிரினங்கள் ஒரே இடத்துல நிலைத்து நிற்கக்கூடிய மரம் செடி கொடி போன்ற உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் எல்லாம் சத்தம் உடம்பு 84,000 யோனி பேதங்கள் உடையதுன்னு நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் அதற்கென்ற அந்த பொறிகறிகள் இருக்கும், கரணங்கள் இருக்கும். அவைகள் எல்லாம் தம் வேலைகளை செய்யாது ஒரே தன்மையில் ஒன்றாகி நின்றதான். அந்த ஐந்தெழுத்து நாதமே உறைவாகி நின்றதான், ஒரே தன்மையில் ஒன்றாகி நின்றன. எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமி பெருமான் அவர்கள் திருத்தில்லையில பெருமான் பொற்பதிவில் கண்ட பொழுது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளும்படியாக கர்ணங்கள்ல சிந்தை மட்டுமே செயல்படும்படியாக முக்குணத்துல திருந்து சாத்வீகமாகவே நின்று தரிசனம் செய்து பேரின்பத்துல திளைத்து ஆனந்த எல்லையில் மகிழ்ச்சி கொண்டு நின்றாரோ அது போலவே ஆனாய நாயனாருடைய இந்த மெய் அன்பர் நிலைத்த பொருள் மீது வைத்த அயரா அன்பு காரணம். இதை காட்டும் பொழுது சேக்கிழார் பெருமான் மெய் அன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசைக்குழல் ஓசை. அயரா அன்பு காரணமாக விளைந்தது குழல் ஓசை. மனத்துல இருக்கக்கூடிய அன்பு காரணமாக விளைந்து நின்றது குழல் ஓசையாம். அந்த குழல் ஓசை தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது கொண்ட அன்பானது கண்ணீராக முளைப்பாலாக வெளிப்படுவது போல அருவமாகிய இறைவன் உயிர்களை உய்விக்க குருவாய் எழுந்தருள்வது போல திருமேனி தாங்கி எழுந்தருள்வது போல ஆனாய நாயனாருடைய மெய் அன்பு அது சூக்குமமாக இருக்க அதனால விளைந்த காரியம் குழல் ஓசையாக விருட்சம் போல வளர்ந்து இந்த வையகம் எங்கும் நிற்பன சரிப்பன எல்லாவற்றிலும் நிறைந்து நின்றதாம். இப்படி வானுலகத்தையும் கீழ் உலகத்தையும் பூ உலகத்தையும் தன் வயமாக்கி அந்த ஐந்தெழுத்தே வடிவமாக மயக்கி நின்று பொய்யன்புக்கு எட்டாத பொற்பதிவில் நடம்புரியும் ஐயன் திருச்சபையில் அருகணைய அப்படின்னு கட்டுறாரு. அது இறைவன் பொய்யன்புக்கு எட்டாதவன் மெய்யன்புக்கு எட்டுபவன்னு சொன்னாலே போதும். ஆனா 2 எதிர்மறை காட்டி பொய்யன்புக்கு எட்டாதவன் அப்படின்னு காட்டுறதுனால பொய்யன்புக்கு எட்டாதவன் ஆனா மெய்யன்புக்கு எட்டுபவன் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக அன்பெனும் பிடியில் அகப்படக்கூடியவன் இறைவன் என்பதை காட்டுவதற்காக நமக்கு இதையே மாணிக்கவாசக பெருமான் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று காட்டுவார். அப்ப பொய் அழுது இறைவனுடைய திருவருளை பெற முடியுமா அப்படின்னா பொய் அழுது பெறக்கூடிய பொருளா நம்முடைய பெருமான் அதை பாடும் பொழுது வினையேன் அழுதால் உன்னை பெறலாமோ என்று பாடணும்னு எங்களுடைய ஆசிரியர் ஞானப்பூங்கோதையம்மா காட்டுவார்கள். அப்படி அருளாளர்கள் மார்பார பொலி கண்ணீர் அழுதார்கள். மெய்யன்பு உள்ளம் உருகும்படியாக மெய்யன்பு கொண்டு அழுதார்கள். அதனால உன்னை பெற்றார்கள். பொய்யனேன் அகம் நெக புகுந்த அமுதூரும்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அப்ப அவர் மெய்யன்பு உடையவர் தான் அருளாளர்கள். பொய்யனேன்னு நம் பொருட்டு பொய்யன்பு உடைய நம் பொருட்டு நம்மளும் அந்த மெய்யன்பை உணரணுங்கிறதுக்காக தன்மேல ஏற்றி சொல்லுகிறார்கள். இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் தன்னை மெய்யன்பால் அடைந்தவர்க்கு தன்னையே தரக்கூடிய பெருமான்னு இறைவன் இதுல சேக்கிழார் பெருமான் நமக்கு இதுல காட்டுகின்றார். உயிர்களை கண்களால் கண்டு இன்புறும்படி
பொற்பது பொன்னம்பலத்தை இறைவன் திருக்கூத்து நடத்துகின்றான். அது உயிர்கள் எல்லாம் கண்டு கண்களால அகக்கண்களால் புறக்கண்களால கண்டு இன்புறும்படியாக பொன்னம்பலத்தில் நின்று திருக்கூத்து செய்கின்றான். பொய்யை பொய்யெனக் கண்டு பொய்யிலிருந்து நீங்கிய மெய்யன்பு உடைய அடியாரின் அறிவுக்கு அறிவாக அதையே தனக்கு நடம்புரியும் இடமாக கொள்கின்றான். அதையே மெய்யன்பு உடைய அடியவர்களின் அறிவையே தனக்கு நடம்புரியும் இடமாக சிறப்பாக கொள்கின்றான். உயிரின் அறிவை இடமாக கொள்கின்றான்னு சொன்னாலும் உயிரின் அறிவு நிலைத்து நிற்கக்கூடிய இதயத்திலும் உயிரின் அறிவு விளக்கம் பெற்று திகழும் புருவ நடுவையும் தனக்கு இடமாக இறைவன் திருநடனம் செய்வதற்கு இடமாக கொள்கின்றான். இப்ப ஆனாய நாயனார் இந்த குழல் ஓசையை கேட்டு அருளி அது விண்ணுலகம் மண்ணுலகம் மேல் உலகம் கீழ் உலகம் எல்லாம் போன பிறகு இறைவன் திருச்செவியையும் சென்று சேர்கின்றது. அதையே நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டும் பொழுது ஆனாயத்துள்ள கேட்டு அருளி பொற்பொதிவை ஐயன் தன் திருச்செவியின் அருகணைய பெரியதா. இந்த 5 எழுத்து உரையாக உடைய அந்த நாதம் குழல் ஒளி மூலமாக ஐயன் திருச்செவியையும் அருகு சென்று அணைந்து பெருகிய அன்பு பெருகுமாறு அந்த குழல் ஒளி போய் பெருகி நின்றதாம். அப்படி பெருகியதை கேட்ட பெருகி நிற்க அதனை கேட்டு அருள் செய்த இறைவனும் அருட்கருணை தானாய திருவுள்ளம். இறைவன் அருள் செய்வதற்கு நம்ம அவனை நீ இப்படிதான் அருள் செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. தானே அருள் செய்வட மெய்யன்புக்கு எட்டும் தன் திருவருள் கருணையை தானே தரக்கூடிய தயை தானாய் விரும்பி அருள் செய்பவன். அந்த மெய்யன்புக்கு எட்டக்கூடிய இறைவன் காணாதி காரணராம். காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன், இசைக்கு காரணமாக இருக்கக்கூடியவன். அதனாலதான் அர்ச்சனை பாட்டாகும் நம்மை சொற்றமிழால் பாடுக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் இறைவன் சொல்லி அருள் செய்கின்றார். அதனாலதான் இசைக்கு காரணமாகிய கண்ணுதல் பெருமான் விடையில் ஏறி அணைந்தார் மதி நாரும் சடைத்தாள. எப்படி அவர் அனாய நாயனார் கொன்றை மலர்கள் அந்த மலர் கொன்றை சடைகளை பார்த்து இறைவனுடைய திருச்செவியை அது போல நினைத்தாரோ அது போலவே இறைவனும் தன்னுடைய சடைகள் எல்லாம் தாழ்ந்து தொங்கும்படியாக அதுல கொன்றை மலர் மாலைகளை அணிந்து காட்சி கொடுத்தாராம். அப்படி கணநாதர் தேவர் 5 எழுத்தால் தமை பரவும் இசை விரும்பும் கூத்தனால் எழுந்தருளி எதிர் நின்றார். இசையை எப்போது விரும்பக்கூடிய இறைவன் ஆனாய நாயனார் முன் 5 எழுத்தால தம்மை பரவி நின்று ஆனாய நாயனார் முன் அருள் செய்கின்றார். எப்பொழுதும் செம்மை நெறி நின்று உன் மலவிடைமேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க செம்மை நெறி நின்று உயிர்கள் சிறப்பு அடையும்படியாக நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய நெறி நின்ற மனப்பெரியோர். வயதால சிறுவர் ஆனாலும் மனதால செயற்கரிய செயல் செய்த பெரியோராகிய ஆனாய நாயனார் அவர் இன்னின்ற நிலையே நம்பால் அணைவாய்ந்து திருவருள் புரிகின்றார். நீ இப்பொழுது நின்ற இந்த நிலையிலேயே 5 எழுத்தே அடிநாதமாக கொண்டு வாசிக்கக்கூடிய இந்நிலையிலேயே மெய்யன்பு நீங்காத இந்நிலையிலேயே நீ என்னை அணைவாய்ன்னு சொன்னவன திருவருள் புரிந்த வர பிறகு ஆனாய நாயனாரும் மெய் அன்பு நீங்காதவராக அந்நின்ற நிலையே பெயர்ப்பார். அவர் எந்த நிலையில 5 எழுத்தை ஓதி இறைவன் திருவருளை பெற்றாரோ அந்த நிலையிலேயே இறைவன் திருவடியை மருந்து அணைந்தார். பின்னவர்களாம் மலர் மாறி தூவ குழல் ஓசை உழுதும் உலகம் முழுதும் விளங்க முனிவர் குலங்கள் எல்லாம் ரிக்கு வேதம் போத ஆனாய நாயனார் என்னும் பெரியோர் குழல் கருவி இசைத்து கொண்டே உடன் சென்றாராம். எங்க அப்படின்னா இறைவன் பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் இடை புகுந்தார் அப்படின்றார். மெய்யன்புக்கு அருள் செய்யும் புண்ணியனார் பொற்பொதுவில் இடை புகுந்தார் அப்படின்றார். இறைவரிடத்துல இடையறாத அந்த மெய் அன்பே நமக்கு மெய் இன்பத்தை பெறுவதற்குரிய காரணம். அந்த மெய்யன்பு நிலையே இன்ப நிலையை தரும். அந்த மெய் அன்பை எப்படி பெற்று தரும்னா இதை நமக்கு மாலர நேயம் மலிந்தவர் அப்படின்னு 12ஆம் நூற்பாறுல மெய்கண்டார் காட்டுகின்றார். உலக மயக்க நீங்கினமையால உண்டான மிக்க அன்பு மலிந்தவர்கள் அதை மிக அதிகமாக உடையவர்கள் கன நேரமும் இறைவனை உள்வைத்து பிரியாது அவனையே விடாது பற்றி நின்று பேரின்பம் தூக்கக்கூடிய
நேயம் வலிந்தவர்கள் அவர்களே பேரின்பம் துய்த்து நிற்பார்கள். மெய் அன்புக்கு எட்டும் பொருள் சிவமே என கூறி முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம். பெருமக்கள்.